தென்னாட்டில் வாழக்கூடிய திராவிடர்னு அழைச்சான்டா. அவன் என்னை மதராசின்னு தான் அழைக்கிறான். அதுக்காக நான் மதராசியா? உடனே திராவிடம் திராவிடம் தூக்கிக்கிட்டு 50 வருஷமாக அந்த திராவிடத்தை தூக்கி கொண்டாங்க. கேரளாவில் வாழ்கிற மலையாளி தமிழர் நாஞ்சி சம்பத்துக்கு நல்லா தெரியும், நல்லா தெரியும். ஆந்திராவில் வாழ பக்கத்தில் பார்டர்ல வாழ்றவர், ஆந்திராவில் வாழக்கூடிய மக்கள் தெலுங்கர்கள், கர்நாடகாவில் வாழக்கூடிய மக்கள் கன்னடர்கள், குஜராத்தில் வாழக்கூடிய குஜராத்திகள், பஞ்சாபில் வாழக்கூடிய மக்கள் சீக்கிரர்கள். ஆனால் தமிழ்நாட்டில் வாழ்ற நான் மட்டும் திராவிடன். எப்படா எப்படா? இந்த கேள்வியை இந்த நிலத்தில் எழுப்பிய ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். அது கணியன் பூங்குன்றன் வந்து யாதும் ஊரே யாவரும் கேளுகிறார்ல, அதனால வந்திருப்பாங்க. நாங்கள் உலகம் தழுவி நேசிக்கிறோம். வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், எம் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம். வாங்க, நல்லா வாழுங்க, தப்பே இல்லை, நல்லா வாழுங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பாருங்களேன், வட இந்தியில் கூட ரயில டிக்கெட் எடுக்கிறது இல்லை. ஏன்னா டிக்கெட் எடுக்காம வந்தா தமிழ்நாட்டில் பொழைச்சிக்கலாம்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட அந்த திராவிடத்திற்கு எதிரான ஒரு யுத்தத்தை கடந்த 15 ஆண்டுகளாக நாங்கள் நடத்தி திராவிடமா தமிழ் தேசியமா என்று நிறுத்தி இருக்கிறோம். திராவிடத்துக்கு நேர் எதிரானது தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் ஒருபோதும் திராவிடம் ஆகாது, திராவிடம் ஒருபோதும் தமிழ் தேசியம் ஆகாது. 40 விழுக்காடு ஓட்டு இருக்குதான். எதுக்கு? தமிழ் பேசாதவர்களுக்கு. ஓட்டு போட்டதனாலேயே ஒன்று நல்லதென்று ஆகிவிடுமா? பெரும் மதிப்பிற்குரிய இந்த மண்ணிலே வாழ்கிற ஒரே ஒரு நேர்மையாளர், கடைசி நேர்மையாளர், அம்பை தொகுதியில் 2 முறை தோற்று போனார், கோவை தொகுதியில் 1 முறை தோற்று போனார், தன் வாழ்க்கையில ஒரு கவுன்சிலர் கூட ஆகல. நல்ல கண்ணு தப்பானவரா? தோற்று போய்விட்டதனாலேயே நல்ல கண்ணு தப்பானவர். 5 முறை ஜெயிச்சனாலே கலைஞர் கருணாநிதி ரொம்ப நல்லவர் என்று யாராவது சொல்ல முடியுமா? தத்துவம். திராவிடத்துக்கு மாற்றாக தமிழ் தேசியம் நாங்கள் கொண்டு நிறுவும் பொழுது திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணினுடைய இரு கண்ணு. இது காந்தி பிறந்த மண்ணு, டீ கடையில் நின்று தின்னுபாரு பண்ணு. திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணுன்னா கோபம் வருமா வராதா? என்னுடைய தாய்மொழி தமிழ் மொழியை மலையாளில கேரளால போய் கேரள மொழி மலையாள மொழி காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லிட்டு வர முடியுமா உயிரோட? ஆந்திராவில் தெலுங்கு ஒரு காட்டுமிராண்டி மொழி என்று சொல்ல முடியுமா? கர்நாடகாவில் மான கன்னட வாழ்றான், மான கன்னட மொழி ஒரு காட்டுமிராண்டி மொழி சொல்ல முடியுமா? அவர் ஏதோ ஒரு 70 வருஷம் முன்னாடி சொன்னாரு. நீங்க அவர் சொன்னாரு அந்த 70 வருஷம் சொல்லிவிட்டீங்களே. அவர் ஒரு முறை தான் சொன்னாரு, நீங்க 100 முறை சொல்லிவிட்டீங்க. அந்த 70